டிவிக்கு வின் பண்ணிட்டு தான் நினைச்சிட்டு இருக்கீங்களா? இங்கதான் மிகப்பெரிய ட்விஸ்ட் இருக்கு அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோட பார்ட் 2 வீடியோ தான் இது. இந்த வீடியோ எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, அந்த வீடியோ கீழே நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கேவலமாலாம் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. ஸோ இந்த வீடியோல நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு ரியாலிட்டியை தான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ என்ன விஷயம்னா, தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கணும்னா மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணணும். அதாவது 234 தொகுதியில 118 தொகுதிக்கு மேல இருந்தா மட்டும்தான் ஒருத்தர் ஆட்சி அமைக்க முடியும். இப்ப இருக்க சுச்சுவேஷன்ல டிவிகேல மொத்தம் 108 சீட் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ 108 சீட்டை வச்சுக்கின்னு ஒருத்தர் ஆட்சி அமைக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியாது. ஆனா இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, ஒரு கட்சி வந்து ரொம்ப மெஜாரிட்டியா இருக்கும்போது அந்த அங்க அசம்பிளி, அதாவது தொங்கு சட்டமன்ற சபையில வந்து பாத்தீங்கன்னா மத்த சின்ன சின்ன கட்சிலாம் இருக்கிறவங்க மேக்சிமம் ஜாயின் பண்ணதான் பார்ப்பாங்க. எதனாலன்னு சொல்றேன், ஒரு கட்சி வந்து ஜெயிச்சிருக்குன்னா நம்ம ஆளுங்கட்சியில இருக்கிறது தான் நிறைய பேர் விரும்புவாங்க. அதனால சின்ன சின்ன கட்சிலாம் மேக்சிமம் வந்து ஜாயின் பண்ணிக்குவாங்க. ஸோ அப்படி ஜாயின் பண்ணும்போது கண்டிப்பா டிவிகே தலைவர் விஜய் வந்து அடுத்த சிஎம் ஆயிடுவாரு. இன்கேஸ் இப்படி ஜாயின் பண்ணலன்னா என்ன ஆகும் அப்படின்றத தான் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஆல்மோஸ்ட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா யாருமே வந்து ஜாயின் பண்ணல அப்படின்ற பட்சத்துல அடுத்த கட்சிக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. அதாவது அதுக்கு அடுத்த நிலையில இருக்க கட்சிக்கு. ஸோ அவங்களாலேயும் ப்ரூவ் பண்ண முடியலனா தான் இந்த ஆட்சி வந்து என்ன ஆகும்னா பிரசிடென்ட் கையில போயிடும். பிரசிடென்ட் கையில போச்சுன்னா என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சில மாதங்கள் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஆட்சி தொடரும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரீஎலெக்ஷன் வரும். இதுதான் ரியாலிட்டி. ஆனா ஆக்சுவலா என்ன நடக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, மேக்சிமம் ஒரு கட்சி லீடிங்ல இருந்து நிறைய மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா, அது கூட இருக்க சில கட்சிகள் வந்து ஜாயின் பண்ணி ஆளுங்கட்சியா இருக்க தான் விரும்புவாங்க. இன்னும் சில கட்சி வந்து பாத்தீங்கன்னா 5 இடத்துல வின் பண்ணிருக்கு, ஒரு சில கட்சி 4 இடத்துல, ஒரு சில கட்சி 2 இடத்துல. ஸோ இந்த மாதிரி கட்சியில வந்து ஜாயின் பண்ணும்போது என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா டிவிகே ஆக்சுவலா வின் பண்ணிடும். இதெல்லாம் நடந்தா மட்டும்தான் ஆட்சி அமைக்க முடியும். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்ல வரேன். ஸ்டே டியூன்ட்.